இதில் ஒரு பகுதி வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, வெட்டுக்கிளியும் எறும்பும்ட்டு. அந்த கதை தெரியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க. ஆனாலும் கூட இது கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு கதை. அதனால முழுமையாக நீங்கள் பாருங்க. ஒரு வெட்டுக்கிளி நல்ல வசந்த காலத்தில் சந்தோஷமாக பாடிக்கொண்டு தன்னுடைய வயலினை வாசித்து கொண்டு, வயலின்னா ஃபிடில் அப்படின்னும் சொல்லுவாங்க, அதை சந்தோஷமாக வாசித்து கொண்டு பாடிக்கொண்டு இங்கும் அங்கும் குதித்து தத்தி கொண்டு அது சந்தோஷமாக பாடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியாக ஒரு எறும்பு ஒரு கதிர்மணியை எடுத்துக்கொண்டு, தானிய மணியை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு இழுத்துக்கொண்டு அதனுடைய தங்கும் இடத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்றது. அப்போது அதை பார்த்த வெட்டுக்கிளி, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? நமக்கு தான் ஏராளமான உணவுப் பொருட்கள் இருக்கின்றனவே, நீ எதுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. ஏன்னு சொன்னால், அது வசந்த காலம், உணவுப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் ஏராளமாக இருக்கிறது. அது அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி எந்த இடத்துலையும் உணவுக்கு பஞ்சம் இல்லை. அப்பொழுது அந்த எறும்பு என்ன சொல்லுது? அந்த வெட்டுக்கிளியை பார்த்து, வருங்காலங்களில் நமக்கு தேவைப்படும், வருங்காலங்களில் பனிக்காலம் வரும்பொழுது அதற்காக தேவைப்படும், அதற்காக நான் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன், நான் உழைத்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன், நீயும் அந்தபடியே செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கூறியது. ஆனால் வெட்டுக்கிளி அதை அலட்சியம் செய்துவிட்டது. அது ஆடி பாடிக்கொண்டே தான் காலத்தை கழித்தது. ஆனால் கூடிய விரைவிலே பனிக்காலம் வந்தது. அந்த பனிக்காலம் வரும்பொழுது எல்லா இடத்துலையும் பனி உறைந்து கிடந்தது. ஒரு கதிர்மணியை பார்க்க முடியவில்லை, ஒரு பூவையோ, எந்த விதமான அந்த வசந்த காலத்துக்குரிய நன்மையான காரியங்கள் எதுவுமே இல்லை. எல்லா இடமும் உறைந்து கொண்டிருந்தது. அந்த வெட்டுக்கிளியோ அந்த பனியிலே, அந்த ஈரத்திலே நனைந்து கொண்டு, குளிர்ந்து கொண்டு அப்படியே நடுங்கி கொண்டிருந்தது. பசி வேறு அதற்கு அதிகமாக எடுத்தது. அப்பொழுது அது எறும்பினுடைய வீட்டுக்கு சென்றது. அந்த எறும்பினுடைய வீட்டிலே கதவை தட்டி எறும்பிடத்தில், எனக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடு, தங்குவதற்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அது இரவல் கேட்கும்போது நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அந்த எறும்பு அதை பார்த்து ஏளனம் செய்கிறது, பரிகாசம் செய்கிறது. இவ்வளோ காலம் நீ எப்படி திரிந்து கொண்டிருந்தாய் அப்படின்னு. நான் பாடிக்கொண்டு சந்தோஷமாக திரிந்து கொண்டிருந்தேன். அதே மாதிரி பனி காலத்திலையும் அதை பாடிக்கொண்டு அந்த காலத்தை கழித்து விடேன் அப்படின்னு சொல்லு. அடுத்தது, இந்த இரவல் கொஞ்சமாவது கொடுங்க, நான் திருப்பி தருகிறேன் அப்படின்னும் போது அது என்ன சொல்லிச்சு? எறும்புகளாகிய நாங்கள் இரவல் வாங்குவதும் இல்லை, இரவல் கொடுப்பதும் இல்லை, அதாவது கடன் வாங்குவதும் இல்லை, கடன் கொடுக்கறதும் இல்லை அப்படின்னு சொல்லி கதவை மூடிவிட்டது. ஆனால் அந்த எறும்பு தங்குற இடத்துல ஏராளமான எறும்புகள் நன்றாக அவை உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தன. ஒரு பெரிய விருந்தே நடந்து கொண்டிருந்தது. இது பசியிலே தள்ளாடி நடந்து போய் கொண்டிருந்தது. பொதுவாக இந்த வெட்டுக்கிளி கதை இதோட முடிஞ்சிடும். ஆனாலும் கூட இதில் ஒரு மாற்றம் செய்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால், அந்த வெட்டுக்கிளி பனியிலே கஷ்டப்பட்டு கொண்டு, பசியிலே துன்பப்பட்டு கொண்டு, அது தள்ளாடி நடந்து கொண்டு அதனுடைய வயலினை வாசித்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு வீட்டினுடைய ஜன்னல் வழியாக அந்த இன்னிசையை ஒரு மனிதர் கேட்டுக்கொண்டிருந்தார். இது சோக கீதத்தை அது பாடி அதை வயலினில் வாசித்து கொண்டிருந்தது. நான் மரணம் அடையப் போகிறேன் என்று அந்த சோகத்திலே அது பாடிக்கொண்டிருந்தது. ஆனால் இவர் அதை கேட்டபோது, இது அருமையான இசையாக இருக்கிறதே என்று சொல்லி அவர் அந்த வெட்டுக்கிளியை பார்த்தார். தன்னுடைய வீட்டின் கதவை திறந்தார். அதை உபசரித்து அதற்கு கொஞ்சம் ரொட்டியும் சூப்பும் குடிப்பதற்கு கொடுத்தார். அதற்கு உணவு கொடுத்தார். அதை பற்றி விசாரித்தார். பின் அவர் என்ன சொன்னார் தன்னை பற்றி? நான் ஒரு ஆலயத்தில் இசை வாசிப்பவராக, அந்த இசைக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறேன், எங்களுடைய குழுவிலே நீயும் வாசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வெட்டுக்கிளியை அழைக்கிறார். வெட்டுக்கிளி உடனே சம்மதித்தது. அவர் அந்த வெட்டுக்கிளிக்கு இன்னும் நல்ல பயிற்சிகளை தருகிறார். அந்த வயலினை வைத்து இன்னும் தவறில்லாமல் அருமையாக வாசிப்பதற்கு பயிற்சி கொடுக்கிறார். வெட்டுக்கிளியும் கஷ்டப்பட்டு உழைத்து அருமையாக நல்ல டியூன் எல்லாம் போடுவதற்கு கற்றுக்கொண்டது. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்டிலே ஒரு அரசன் இருக்கிறார். அவர் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வைத்திருக்கிறார், இசை நிகழ்ச்சி. அதில் பல்வேறு இசைக்குழுக்களை வாசித்து செல்லும்படி அவர்களை வரவழைத்திருக்கிறார், வரவேற்பு கொடுத்திருக்கிறார். அப்பொழுது இவருடைய இசை ஆசிரியர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய குழுவும்
அங்கே அரண்மனைக்கு வாசிப்பதற்கு செல்லுகிறது. அதில் இந்த வெட்டுக்கிளியுடைய வயலின் இசை மிக மிக அருமையாக இருக்கிறது. மிக நேர்த்தியாக வாசித்தது. அதை கண்டு அரசனும் அவனுடன் இருந்தவர்களும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள், பிரமித்து போகிறார்கள். இவ்வளவு அருமையாக வாசிக்கிறார் சொல்லி அந்த இசைக்குழு தலைவரிடத்துல அந்த அரசன், உங்களுடைய வெட்டுக்கிளியை கொஞ்சம் அனுப்புங்கள், எங்களுடைய அரண்மனையிலே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். எங்களுடைய அரண்மனைக்கு இப்படியாக இசை வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞன் தேவை என்று சொன்ன பொழுது அவரும் அதற்கு சம்மதிக்கிறார். ஆனால் வெட்டுக்கிளி தயங்குகிறது. என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருந்ததற்கு காரணம் என்னுடைய இசைக்குழு தலைவர் தான். அவர் தான் என்னை காப்பாற்றி எனக்கு இவ்வளவு மியூசிக்கையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொன்னது. ஆனாலும் கூட அரசன் அந்த இசைக்குழு தலைவரிடம் மறுபடியும் கேட்கிறார். அப்புறம் அரசர் என்ன சொல்லுகிறார், இந்த வெட்டுக்கிளி எங்களுடைய அரண்மனையிலே இசைக்கலைஞனாக இருக்கட்டும், உங்களுக்கு முக்கியமான நிகழ்ச்சிகள் வரும்பொழுது அவரை அனுப்புகிறேன், அந்த நிகழ்ச்சிகளையும் வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியும் கொடுக்கிறார். அதை இசைக்குழு தலைவரும் ஏற்றுக்கொண்டு இந்த வெட்டுக்கிளியை அரசனுடைய அரண்மனைக்கு அனுப்புகிறார். இந்த அரண்மனையில் அரசனுடைய தர்பாரில் அது உட்காருகிறது. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. நாளடைவில் ஒரு சந்தர்ப்பத்தில் எறும்பு வியாதிப்பட்டது. அதனால சரியாக சாப்பிட முடியவில்லை, உடம்பெல்லாம் வலி, அது படுத்து கிடக்கிறது. அப்பொழுது மற்ற எறும்புகள் அதற்கு சில உணவுகளை வைத்துவிட்டு தாங்கள் வேலை செய்ய எல்லாம் கிளம்பி போய்விட்டன. இது வியாதியிலே வருந்தி கிடந்தது, யாரும் பக்கத்திலே கவனிப்பதற்கு ஆள் இல்லை. இந்த செய்தி வெட்டுக்கிளிக்கு தெரிகிறது, அது கேள்விப்படுகிறது. அது அரசனிடத்தில் போய் உதவி கேட்கிறது. என்னுடைய பழைய நண்பர் ஒருவருக்கு அவர் வியாதிப்பட்டு இருக்கிறார், கஷ்டப்படுகிறார், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசன் அந்த எறும்பையும் வரவழைத்து அதற்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும்படி கட்டளையிடுகிறார். அந்த எறும்பு உடல் தேறியது. வெட்டுக்கிளியிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வந்தது. அதற்கு பிறகு அந்த வெட்டுக்கிளி அதை பார்த்து அது இந்த மன்னிப்பு தேவையில்லை என்று சொல்லி அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டது. இருவரும் நண்பர்களாக மாறிவிட்டனர், மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இதுதான் ஒரு கதை. இந்த கதையில் முதல் பாதி அந்த வெட்டுக்கிளி சோம்பேறியாக இருந்தது, உழைக்கிற காலத்தில் உழைக்கவில்லை, பின்னாலே பட்டினியிலே இறக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தது. இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நாம் காலத்தை உழைக்க வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்து மற்றவர்களிடத்தில் உதவி கேட்கும்போது அது கிடைக்காமலும் போய்விடும். இதுதான் அதனுடைய முக்கிய படிப்பினை. அதனுடைய அடுத்த படிப்பினை, பிற்பாதியில் உள்ள படிப்பினை என்னன்னு சொன்னால், எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், நாம் அன்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை.